ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான டாப்பிக்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இதை நான் ஆர்டிக்கல்லேருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இல்லைனா லீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டாபிக் உள்ள போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஜியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரிலையன்ஸ் ஜியோ லிமிடெட் அப்படின்றது ஓகேங்களா, இஸ் அன் இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி அண்ட் சப்சிடியரி ஆஃப் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைபர்னா என்னது, ஜியோ பிஸ்னஸ் என்னது, ஜியோ எந்தெந்த நாட்டில் இருக்குது, ஜியோவோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இந்த ஆர்டிக்கல்லேருந்து எடுக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இல்லை லீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இதோ பாருங்கள், தி கம்பெனி வாஸ் ரிஜிஸ்டர்ட் இன் அகமதாபாத், குஜராத் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா February 15, 2007 வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இதுக்குள்ளே டைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பாட் பை a 95% ஸ்டாக் இன் ஐபிஎஸ்எல்னு சொல்கிறாங்க ஃபார் ஓகேங்களா 4800 கோடிக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா $91 பில்லியன் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரிலையன்ஸ் ஜுவல்லை பற்றி கொஞ்சம் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது. இதோட எவ்வளோ மெகா ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறது, பேண்ட் வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து 4G செப்டம்பர் 2016 வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஃபைபர்னால் என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ப்ராட்பேண்ட் இன்டர்நெட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பற்றி ஜியோ பிஸ்னஸ் என்ன வந்து இந்த March 2021 தி கம்பெனி ஹாஸ் லான்ச்டு கனெக்டிவிட்டி சொல்யூஷன்ஸ் ஃபார் பிஸ்னஸ் பண்டில்டு வித் ஜியோ பிளாட்ஃபார்ம், ஜியோ ரீட்டைல் அண்ட் ஜியோ ஆஃபீஸ். ஓகேங்களா, பிளாட்ஃபார்மு ஜியோ ரீட்டைல்லாம் ஜியோ ஜுவல்லுன்னா வந்திருக்கு, எக்கச்சக்க வந்திருக்கு ஜியோ ரீட்டைலுக்குல. ஓகேங்களா, கால் படிக்காத தடமே இல்லை எங்கேயுமே. ஜியோ எல்லா ஃபீல்டுலுமே கால் வச்சுட்டாங்க. ஓகேங்களா, எந்த ஃபீல்டுமே விட்டு வைக்கல. ஓகேங்களா, நம்ம முகேஷ் துருபாய் அம்பானி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரும் வந்து விட்டுருக்காங்க பாருங்கள். மைக்ரோசாஃப்ட்டுக்கிட்டலாம் வந்து டைப் பண்ணிட்டாங்க. எக்கச்சக்கமாக பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு செலிப்ரேஷன் வீடியோ பார்த்துடலாம். ஓகேங்களா, இன்னும் தீபாவளி வைப் போகலன்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த கொஞ்சோண்டு செலிப்ரேஷன் வீடியோ மட்டும் பார்க்கலாம் ரிலையன்ஸ் ஜுவல்லை பற்றி. ஓகேங்களா, கொஞ்சம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரிலையன்ஸ் ஜுவல்லரியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரிலையன்ஸ் ஜுவல்லுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ரிலையன்ஸ் வந்து இந்த தீபாவளி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ரிலையன்ஸ் வந்து கால்தட பதிக்காத ஃபீல்டே கிடையாது, பெரிய ஃபீல்டே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, எல்லாத்தையுமே வந்து கால்தட படிச்சுட்டாங்க. இப்போ செம்ம பெரிய மேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி என் ஜுவல்லர்ஸ் வேறு மாதிரி. ஓகேங்களா, ஜுவல்லரியில் வந்து இந்த தீபாவளியில் வந்து படிச்சிருக்காங்க காலை. அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ரிலையன்ஸ் தீபாவளி செலிப்ரேஷன் பிகர். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், டாப் ஆஃப் ஃப்ரம் தீபாவளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஜியோவை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதேமாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் வரப்போகுது. ஓகேங்களா, ஆர்டிக்கல்லேருந்து எடுத்து ஓகேங்களா இதேமாரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வரப்போகுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அதுமாரி கூட காமிக்கிறேன். ஆனால் வந்து இன்ஃபர்மேட்டிவ் தான், யாருக்கும் தெரியாத கூட இருக்கும்.
இதை பற்றிலாம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காது யாருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வெயிட் காமிக்கிறாங்க ஜியோ. ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே பதிக்கிறாங்க. ஏர்டெல் கூடயும் வந்து காம்படேட் பண்ணுறாங்க, வோடஃபோன் கிட்டேயும் காம்படேட் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே காம்படேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஜூலை 2015 வந்து சுப்ரீம் கோர்ட் பை என்ஜிஓ கால்டு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் வந்து வேறு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 3Gயில் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஓன்ஸ் ஸ்பெக்ட்ரம் இன் 850 MHz அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1800 MHz பேண்ட் இன் இந்தியா 22 சர்க்கிள்ஸ். ஓகேங்களா, இந்தியாவில் வந்து 22 சர்க்கிள்ஸில் வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 700 MHz, அதுக்கப்புறம் 850 MHz இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே பேண்ட் வித்தில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்லன்னு பாருங்கள், பயங்கரமானது. அது டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஆந்திர பிரதேஷ், குஜராத், கர்நாடகா எல்லா இதுலையுமே இருக்குது. தமிழ்நாடுலேயும் இருக்குது, ஹரியானா, கேரளா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், அதேமாதிரி எக்கச்சக்க எல்லாத்துலேயுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஷேர்ஸு ஸ்பெக்ட்ரம் வித் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து ஷேரிங் டீலில் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 MHz பேண்ட் அக்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க 10 சர்க்கிளில். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு என்னது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் செப்டம்பர் 2019 ஜியோ லான்ச் ஏ ஃபைபர் ஹோம் சர்வீஸ் ஆஃபரிங் ஹோம் ப்ராட்பேண்ட். ஓகேங்களா, 2019 ஆரம்பிச்சிட்டாங்க ஹோம் ப்ராட்பேண்டு. அதுக்கப்புறம் டெலிவிஷனு, அதுக்கப்புறம் வந்து டெலிஃபோன் சர்வீசஸ்ஸு, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக எவ்வளோ இந்த பண்ணிட்டு பாருங்கள். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஹஸ் ரைஸ்டு 1.65 lakh crore. ஓகேங்களா, 21 billion by selling nearly 32 equity stack in Jio Platforms. கன்சிடர் பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளோன்ட்டு. ஓகேங்களா, 1,65,00,000 கோடி. ஓகேங்களா, 21 பில்லியன். ஓகேங்களா, அவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்காக பாருங்கள். இண்டஸ்ட்ரி வந்து டெலிகம்யூனிகேஷன். ஓகேங்களா, ஃபவுண்டடு வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பண்ணிட்டாங்க. ஃபவுண்டர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா நம்ம முகேஷ் துருபாய் அம்பானி சார் தான். ஓகேங்களா, இது பாருங்கள், முகேஷ் துருபாய் அம்பானி இஸ் அன் இந்தியன் billionaire businessman. He is the chairman and managing director of Reliance Industries. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து அக்கார்டிங் டு ஃபோர்ப்ஸ் அண்டு சில மேக்னசிங் இந்த பதி. ஓகேங்களா, 500 கம்பெனி இந்தியாஸ் மோஸ்ட் வேல்யூபிள் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் இது பார்க்கலாம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வித் சிஸ்கோ சிஸ்டம் 5G டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ட் வித் நோக்கியா அண்ட் எரிக்சன் ஃபார் சப்ளையிங் ஸ்டாண்ட் அலோன் 5G நெட்ஒர்க் ஈக்குவலண்ட் எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவுக்கு, எரிக்சனுக்கு எல்லாத்துக்குமே வந்து டைப் பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா HFCL டு டெப்ளாய் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷனுக்கு வந்து இந்த HFCLக்கு கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டுவாங்க சிஸ்கோ கூட. அதுக்கப்புறம் 5G டெவலப்மெண்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜியோ ஆல்சோ பார்ட்னர்டு வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, இது பாருங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, ஆப்ரேட்டிங் சப்போர்ட் சிஸ்டத்துக்கெலாம் வந்து இது பண்ணிட்டாங்க நிறையோ. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சப்போர்ட்டு எக்கச்சக்கமாக இது பாருங்கள். IBM, அதுக்கப்புறம் HP, அதுக்கப்புறம் SAP, அதுக்கப்புறம் எரிக்சனு, அதுக்கப்புறம் HP, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி எல்லாத்துக்கிட்டையும் டைப் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது பாருங்கள், ஜியோ அனௌன்ஸ் ஏ பார்ட்னர்ஷிப் வித் சாம்சங் டு ஒர்க் ஆன் லைட் 4Gக்காக வந்து சாம்சங் கூடயும் போட்டிருக்காங்க. அந்த அட்வான்ஸ்டு ப்ரோ. ஓகேங்களா, True-5G அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே அது ஒரு BSNLக்கும் வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா 4G அண்ட் 2G ஸ்பெக்ட்ரம் இஸ் ஏ நேஷ்னல் ரோமிங் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வேறு லெவல் வெயிட் காமிக்கிறாங்க. ஓகேங்களா, மொபைல் ப்ராட்பேண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தி கம்பெனி லான்ச் இஸ் 4G ப்ராட்பேண்ட் சர்வீஸ் த்ரூஅவுட் செப்டம்பர் 16 வந்து 4G வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 2016. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜியோ ஃபைபர் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18, 2018 வந்து பிகின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ட்ரிபிள் ஃபைபர் ஜிகா இது பாருங்கள், ஜிகா ஃபைபர். ஓகேங்களா, இன்ட்ரடியூசிங் ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் வித் ஸ்பீடு பாருங்கள், இது பாருங்கள் 100 to 1000 Mbps நினைக்கிறேன். ஆமாம், 1000 Mbps. அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷனு, ஜியோ டெலிவிஷனும் இருக்குது. எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், என்னென்ன பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோன்னா ஜியோ பிளாட்ஃபார்மு,
அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலு ரிலையன்ஸ் ரீட்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோ நிறையவே இருக்குது ஸ்டோரு. ஓகேங்களா, ரிலையன்ஸ் டிஜிட்டலு, ரிலையன்ஸ் ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் மாதிரி எம்எஸ் வேர்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூடயும் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் க்ளவுட் பேஸ்டு ஓன்டு பை மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ நெட் ஒய்ஃபைனும் இருக்குது. ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கினே போகலாம். ஓகேங்களா, இது வந்து இந்த நாள் கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஜியோ ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ லான்ச் ஏ பண்டில் ஆஃப் மல்டிமீடியா ஆப்ஸ் கூகுள் பே. ஓகேங்களா, கூகுள் ப்ளேயில் வந்து இருக்குது 4G சர்வீஸ் அப்படின்ட்டு அவைலபிள் பாரு, சிம் கார்டு எல்லாத்தையுமே இது என்னென்ன ஆப்ஸ்ன்னு மட்டும் பார்க்கலாம் ஜியோது. ஓகேங்களா, ஜியோ பேஜஸ் இருக்குது, ஜியோ சேட் இருக்குது, ஜியோ சினிமா இருக்குது. ஜியோ சினிமானா என்னென்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஜியோ சினிமா இஸ் அன் அதான் இந்தியன் சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோ ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், ஃபிலிம்ஸு, டெலிவிஷன் ஷோஸு, ஜியோ சினிமா. அதுக்கப்புறம் ஜியோ பேஜ் என்னென்னு பார்க்கலாம். ப்ரௌசர் ஃபார் ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா, ப்ரௌசர் மாதிரி ஜியோ பேஜும் இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா, ஜியோ சேட் இருக்குது, அதுக்கப்புறம் ஜியோ சினிமா இருக்குது, ஜியோ க்ளவுட் இருக்குது, ஹெல்த் இருக்குது, நியூஸ் இருக்குது, மீட் இருக்குது, கூகுள் மீட் மாதிரி ஜியோ மீட்டும் இருக்குது, ஜியோ மணி இருக்குது, ஜியோ மியூசிக், ஆன்லைன் மியூசிக், ஜியோ சாவான் இருக்குது, ஜியோ டிவி, ஜியோ செக்யூரிட்டி, ஜியோ வாய்ஸு, ஜியோ மேட்டு, சொல்லிகிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் ஜியோ பேமெண்ட் பேங்க் இருக்குது, ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன், இது சொல்லினே போனால் நம்மளுக்கு தலை தான் வலிக்கும் இன்னும். ஓகேங்களா, அவ்வளோ எக்கச்சக்கமாக கிடக்குது. ஓகேங்களா, இது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ. வேறு என்னென்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஜியோவை பற்றி இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். நான் இன்னும் வேறு என்னென்ன வீடியோவை பற்றி பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத சொல்லுங்கள். அடுத்த வீடியோ என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போயே சொல்லிடுறேன். மனோரமா மேக்ஸை பற்றி வரப்போகுது, ஓடிடி. ஓகேங்களா, அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மனோரமா மேக்ஸு ஓடிடி பிளாட்ஃபார்மை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதேமாரி வந்து ஏர்டெலை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அது பாருங்கள் ஏர்டெல். ஓகேங்களா, ஏர்டெலை பற்றி ஒரே ஒரு அவுட்லுக் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு மட்டும். ஓகேங்களா, கொஞ்சோண்டு லோடிங் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஜியோவை பார்க்கலாம். நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வித் சிஸ்கோ அண்ட் 5G இதுவே மொபைல் ப்ராட்பேண்டு, ஜியோ ஃபைபரு, ஜியோ பிஸ்னஸ்ஸு வேறு லெவலில் பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்டார்டிங் வித் வாட்டர் 1. ஓகேங்களா, வாட்டர் 1 அது மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. ஃப்ளேமுன்றாங்க, நம்மளுக்கு புரியாததெல்லாம் எவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்கும் போல இருக்குது. ஓகேங்களா, எல்லாத்துலேயும் கால் தடமாக வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அது பார்த்துக்கோங்க. ஏர்டெல்லில் பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லோடிங் ஆகட்டும் இல்லை தான். இதோ பாருங்கள், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான், அதுக்கப்புறம் அசாம், பீகார், அதுக்கப்புறம் இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆர்டிகல் இஸ் அண்ட் லிஸ்ட் ஃபார்மேட் பட் ரீடு மே பெட்டர் as போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வெர்ட்டிங் திஸ் ஆர்டிக்கல் இஃப் அப்ரோப்ரியேட் எடிட்டிங் ஹெல்ப் இஸ் அவைலபிள் டு ஏப்ரல். இதில் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ செட் ஆகாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வரமாட்டேங்குது ஏர்டெல்லு. ஓகேங்களா, ஏர்டெல்லை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மனோரமா மேக்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வேறு என்னென்னதும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்டில் இருக்குது ஏர்டெல்லாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரோமிங்கு, இதுக்கப்புறம் லாங்குவேஜ்லாம் பாருங்கள். ஓகேங்களா, இது இத்தனை லாங்குவேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் இதை பற்றி பார்க்கலாம், ப்ராடக்ட்ஸ். ரெவென்யூ வந்து இதை பாருங்கள், ரெவென்யூ வந்து நினச்சி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ எவ்வளோ 90,287 90,287 crore. ஓகேங்களா, ரெவென்யூ. ஆப்ரேட்டிங் இன்கம்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ 11 பில்லியன். ஓகேங்களா, 11 பில்லியன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்களே. ஓகேங்களா, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 பில்லியன்னா ஒரு 100 கோடிக்கு மேலே வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 1 பில்லியனாகவே அவ்வளோ 1000 கோடி. ஆமாம், 1000 கோடி கிட்ட வந்துடுச்சு. இதுவே நெட் இன்கம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், அது வந்து 1.6 பில்லியன். ஓகேங்களா, 1.6 பில்லியன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எவ்வளோ போகுது ஃப்ரெண்ட்ஸ், எக்கச்சக்கமாக. ஓகேங்களா, மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பிளாட்ஃபார்ம் தான் மெயினான கம்பெனி. ஓகேங்களா, சப்டரிஸ் வந்து LYE. ஓகேங்களா, LYE சன் இஸ் நோன் அண்ட் அமெரிக்கன் அமெரிக்கன் சொல்கிறேன் இந்தியன் பிராண்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன். ஓகேங்களா, ஜியோ லைஃப்ன்றது. ஓகேங்களா, அது நிறைய பேர் வச்சுருக்கலாம். ஓகேங்களா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அக்டோபர்
அக்டோபர் 2022. ஓகேங்களா, இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அவசியம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஏர்டெல்லை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஒரே ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இது பாருங்கள், இத்தனை கண்ட்ரியில் இருக்க ஏர்டெல், சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துறேன் பாருங்கள். ஏர்டெல் ஆப்ரேட்ஸ் இன் ஃபாலோயிங் கண்ட்ரிஸ்: பங்களாதேஷ், அதுக்கப்புறம் வந்து இந்தியா, கென்யா, மடகஸ்கர், அதுக்கப்புறம் வந்து நைஜீரியா, ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் வந்து நம்பிபியா, அதேமாரி ஜெர்சி அண்டு ஏர்டெல் வோடஃபோன்கிட்டையும் வந்து இது பண்ணியிருக்கு. ஏர்டெல் ஆஃப்ரிக்கா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இதை பற்றி பார்த்தா இன்னும் பார்த்துன்னு போய்ட்டோம். ஜியோவை பற்றி பார்த்துட்டேன். ஓகேங்களா, இது ஏர்டெல்லை பற்றியும் வரப்போகுது. அதுக்கப்புறம் எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் வந்துனே இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த சேனலில் இதுமாரி தான் வரும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் நான் எந்தெந்த டாப்பிக்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுவும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து இதேமாரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு செலிப்ரேஷன் வீடியோ திருப்பி பார்த்துடலாமா? பார்த்துட்டா போச்சு, ஆரம்பிக்கலாமா? நம்மளும் தெரிக்க விடலாமா? விட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை காமிக்கிறாங்க. பார்க்கணுன்னா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்புறோம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலில் டெய்லி ஒரு 2-3 வீடியோ வந்துனே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா, வேறு லெவலில் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்க போகுது இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம். ஓகேங்களா, இப்போயே சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். 200-300 வீடியோக்கு மேலே இருக்கும். ஓகேங்களா, ஒரு வீடியோவாச்சும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா, பிடிக்கும்னு நம்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.